வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்குற முதல் சத்தம் பறவைகளின் சத்தமாக தாங்க இருக்கும். ஸோ அந்த பறவைகளின் ஒரு சத்தத்தில் ஒரு குரல் மட்டும் ரொம்ப கணீர்னு இந்த காட்டையை உழுக்கிற மாதிரி ஒரு குரல் இருக்கும். அது வேறு யாரும் கிடையாதுங்க, கிரஸ்டட் சர்பன்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஈகிளில் ஒரு வெரைட்டி. அவங்கள பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். கன்யூஸாக பாருங்க. பறவைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கால் இருக்குங்க. அந்த கால் வந்து சர்பன்ட் ஈகிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹை பிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சத்தமே பார்த்தீங்க அப்படின்னா கூச்சல் போடுற மாதிரி இருக்கும். அதை இந்த காட்டோட அலாம் அப்படின்னு சொல்லப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ப்ரீடான ஒரு பறவைகள் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா இவங்க சத்தத்தை கேட்டு ஃப்ரீஸ் ஆவாங்க. அந்த மாதிரியான ஒரு குரல் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் செஸ்டோட தலை பிளாக் ஆகவும் அதோட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் எல்லோ கலரில் பிளாக் விங்ஸ் வித் ஒயிட் ஸ்பெக்கிள்ஸில் உங்களால் பார்க்க முடியும். பின்பக்கம் இருந்து இதை பார்த்தா அப்படின்னா இது நிஜமாவே ரொம்ப மிரள வைக்கிற தோற்றமாக இருக்கும். இவங்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிஹேவியர் பற்றி கண்டிப்பாக சொல்லி தாங்க ஆகணும். ஸோ இவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பார்வை ரொம்ப ஆழமாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வேட்டையாடும் திறன், இவங்க மரத்து மேலே போயிட்டு ரொம்ப பேஷண்ட்டாக தன்னோட இறைக்காக வெயிட் பண்ணி தட்டி தூக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பறவைகள் லைக் மற்ற ப்ரீட்லாம் வந்து தன்னோட டெரிட்டரிக்குள்ளே வந்தால் அதை விரட்டுறதுலையும் இவங்க கில்லாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோசிஸ்டமில் இவங்க என்ன பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்புகள் அதிகமாகிற எண்ணிக்கை குறைக்கிறாங்க, வேட்டையாடி அதை கொல்றாங்க, தன்னோட இறையா மாற்றிக்கிறாங்க. ஸோ இதனால பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப வளராமல் பாதுகாக்கப்படுது. நம்ம பயிர்களை சேதப்படுத்துகிற லிசர்ட், ஸோ இந்த மாதிரியான எலிகளை எல்லாமே இவங்க கொன்று அதையும் சேதப்படுத்துகிறாங்க. இந்த ஈகிள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வன சமநிலை நிஜமாவே பாதிக்கப்படும். இந்த கிரேட் சர்பன்ட் ஈகிளை பற்றி தூய தமிழ் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டு, பறவையை நேரில் பார்த்தால் அது உங்களை ஒரு கணம் உறைய வைக்கும். ஏனென்றால் அது பறவை அல்ல, அது ஒரு காவலன். கிரேட் சர்பன்ட் ஈகிளை பற்றி சொன்னது பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு பறவை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அது வரைக்கும் பை.